நீலகாமத்திலே நடைபெற்ற வன்முறை சம்பவம் பற்றி நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். உண்மையில் ஒரு தனி இராணுவத்தை தோட்ட நிர்வாகம் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. முன்னாள் இராணுவ வீரர்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு தனி பங்களா கொடுத்து மிகப்பெரிய சம்பளத்தை வருமானமாக கொடுத்து இன்று எங்களுடைய மக்களை இன்னும் எழுதப்படாத அடிமை சாசனத்துக்குள் வைத்தடியாக அதனை அடித்து நொறுக்குகிறார்கள். எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய கொழுந்து மலைகளிலே அல்லது ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்யும் போது ரகசியமாக அவர்களை உற்று பார்த்து தேவையில்லாத பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். இப்படியே இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து விட்டுவிட முடியாது. இது நீலகாமத்திலே ஆரம்பம் மட்டுமல்ல, கழுக்கொலையிலே நடந்தது, வேறு தோட்டங்களிலே வெள்ளாந்துறையிலே கடந்த வருடம் நடைபெற்றது என்று பல வரலாறுகளை சொல்லிவிட்டு போகலாம். ஆகையால் இந்த விடயத்தை இந்த முறை நீலகாமத்திலே இவர்கள் முடிவுறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் நாம் மலையகம் என்ற அமைப்பினை உருவாக்கி இன்று நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த 22ஆம் தேதி எங்களுடைய இளைஞர் ஒருவரின் வீடு அந்த முன்னாள் ராணுவ காடர்களால் தாக்குதலுக்கு உள்ளானது. அதன் பிறகு நான் ராதாகிருஷ்ணன் ராஜாராம், மலையக மக்கள் முன்னணியுடைய பிரதி தலைவர். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தினுடைய விடுதலையே இறுதி இலக்கு என்ற உணர்வோடு இங்கே நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். மலையக தமிழர்கள், அதாவது நீலகாம தோட்டத்தில் அண்மையில் நடந்த காடையர்களுடைய தாக்குதலில் நிஷாந்த் குமாருக்காகவும் விஜயகாந்துக்காகவும் நீதி கேட்டு இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் தம்பி சொன்னது போல இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக அல்ல, ஆனால் அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு மலையக தமிழுடைய உணர்வு என்னன்னு போய் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். உணர்ச்சி வசப்பட்டு இங்கே பேச வரல, ஆனால் மலையக தமிழன் உணர்ச்சி வசப்பட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு தீப்பொறி போல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த நீலகாமத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அந்த வன்முறை, அந்த அடக்குமுறை ஒட்டுமொத்த மலையகத்தில் இனி எங்களுடைய கோரிக்கையாக இருக்க போகின்றது. நான் நினைக்கின்றேன் அன்பு தம்பிகள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதில் அரசியல் கட்சி தொழிற்சங்க பேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், மலையகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இனி நில உரிமை வேண்டும். இந்த கொழும்பு இந்த பிரதேசத்தில் கொழும்பு வளர்றதுக்கு, மேல்மாகாணம் வளர்றதுக்கு மலையகத்தமிழுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் அளப்பரியது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மலையக தமிழன் இல்லாட்டி சில இடங்கள்ல இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போகும். அதில் அவனுடைய பங்களிப்பும் இருக்கு. ஆகவே மலையக தமிழன் வசிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தாலும் அவன் பிறந்த இடமாக அவனுடைய தாத்தனும் பாட்டனும் அப்பாவும் அக்காவும் அண்ணனும் அம்மாவும் வேலை செஞ்ச அந்த தோட்டமாக இருந்தால் அத்தனை பேருக்கும் நில உரிமை வேண்டும். மலையக தமிழன் அத்தனை பேருக்கும் நில உரிமை வேண்டும், நிலம் வேண்டும் என்பதுதான் இனி எதிர்கால எங்களுடைய இந்த கோரிக்கையாக இருக்க போகின்றது. அதற்கு மையப்புள்ளியாக அமைந்தது ரத்னபுரையில் நீலகாமம் என்ற தோட்டத்தில் தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறை செய்தது, காணி அபகரிப்பு, எங்களுக்கு நிலம் கொடுக்காத தன்மை, இது அத்தனையும் வைத்து நாங்கள் எங்களுடைய போராட்டம் இனி அதுவாகத்தான் இருக்க போகின்றது என்று சொல்லி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது எங்கள் மலையக சமூகமாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நான் ரஞ்சன் அருண் பிரசாத், சுயாதீன ஊடகவியலாளர், நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டாளர். இந்த போராட்டம் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 22ஆம் தேதி காவத்தை பிளான்டேஷனுக்கு சொந்தமான காவத்தை நீலகாமம் பகுதியில் தோட்ட மக்கள் மீது, பெருந்தோட்ட மக்கள் மீது முன்னாள் இராணுவ உறுப்பினர், ஓய்வு பெற்ற இராணுவ உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று தாக்குதல் நடத்துச்சு. ஆனால் இந்த குழு யாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த தோட்ட நிர்வாகத்தால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒரு குழு. இந்த குழு கருப்பு கடல் ஆடைகளை அணிந்து அதே நேரம் ஹெல்மெட்டுகளை போட்டு வந்து இந்த தாக்குதல் நடத்தினதில் 2 பேர் காயமடைந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்த மலையகத்துக்குமான உரிமை போராட்டமாக தாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது காணி உரிமை வேண்டும். முதல்ல எங்களோட கோரிக்கை அந்த இராணுவ உறுப்பினர்களை கொண்டு, முன்னாள் இராணுவ உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதற்கு காலக்கெடு விதிக்கின்றோம் 21 நாட்கள். இந்த 21 நாட்களுக்குள் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும், அல்லது இந்த பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டு ஒரு நீதி கோரும் பிரச்சனையாக மாற்றப்படும். அதே நேரம் காணி உரிமை, வீட்டு உரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கைகளாக இருக்கு. இதை தவிர இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக யாரும் கருத வேண்டாம். இது மக்களுக்கு சார்பான போராட்டம், மலையக மக்களுக்கு சார்பான போராட்டம். இன்று ஒரு விதையாக இதை ஆரம்பிக்கின்றோம். இந்த விதை நிச்சயமாக ஒரு ஆலமரமாகும். இந்த ஆலமரத்தின் கீழ் அனைத்து மக்களும்
நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நாம் அமைப்போம். நன்றி, வணக்கம். நான் ரத்தினபுரி பிரதேச என்னுடைய உப தலைவர் எம் சந்திரகுமார். ரத்தினபுரி மாவட்டத்திலே காவத்தை நீலகாமத்தில் நடந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுவதற்காக இன்று நான் தலைநகரத்தை இணைந்திருக்கின்றோம். நாங்கள் 2 நாட்களுக்கு முதல்ல அட்டன் நகரிலே இவ்வாறான ஒரு போராட்டம் செய்திருந்தோம். இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமோ அல்லது ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போராட்டமோ அல்ல. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது காவத்தை பிளான்டேஷன் என்று சொல்லக்கூடிய காவத்தை பெருந்தோட்ட யாக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். அவர்கள் தான் குண்டர்களை ஏவி விட்டு இந்த சாதாரண தொழிலாளர்களை தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடந்திருக்கின்றது, கடந்த காலையிலும் நடந்திருக்கின்றது, இப்போது நடக்கின்றது. இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் இளைஞர்கள் இந்த வீதிக்கு வந்து போராடுகின்றோம். எங்களுடைய போராட்டத்துக்கு நியாயமான தீர்வு கிடைக்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய போராட்ட வடிவத்தை இதைவிட மிக கொடூரமான போராட்ட வடிவாக மாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு நியாயமான தீர்வினை ஜனாதிபதி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. உடனடியாக இந்த குண்டர்களை கலைத்து இவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.